தளபதி சினிமா விட்டு போகக்கூடாது அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு தளபதி ஃபேன்ஸும் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்களோ அதை விட பல மடங்கு அதிகமாக செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ஃபேம் ஆக்டர் வெங்கட் ரங்கநாதன் ரொம்பவே ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. விஜய் அண்ணாவை தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைட் பல பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் என்ன மாதிரியான நடிகர்களுக்கு விஜய் அண்ணா கூட ஒரு சீனாச்சும் நடிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கிட்டு இருப்போம். நானுமே எனக்கு ஒரு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் சாமி கிட்ட போய் நான் நின்னாலே என்னோட மனசு தானா வேண்டிக்கிற ஒரு விஷயம் விஜய் அண்ணா கூட எப்படியாச்சும் ஒரு சீன்ல ஒரு ஃப்ரேம்லயாச்சும் நான் நடிச்சிடணும் அப்படிங்கிறது தான். விஜயண்ணா இனிமே நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அறிவிச்ச அப்புறம் கூட என்னால் அதை மாற்றிக்கவே முடியலை. என்னையும் அறியாமல் நான் சாமி கிட்ட விஜயண்ணா கூட நடிக்கணும் அப்படின்னு தான் வேண்டிட்டு இருக்கேன். என்னால் இதை ஏற்றுக்கவே முடியலை. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோட கனவாக இருந்த ஒரு விஷயம் இனிமேல் நிஜத்தில் நடக்கவே நடக்காது அப்படின்னு அவ்வளோ எமோஷ்னலாக என்னதான் ஆசை கனவு இருந்தாலும் இனிமேல் தளபதி கூட நடிக்கவே முடியாதுல்ல அப்படின்னு அவரோட பெயினை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. ஆக்டர் வெங்கட் மட்டும் இல்லாமல் பல நடிகர்களுக்கு சினிமாவுக்கு வரணும்னு ஆசையோடு இருக்கிறவங்களுக்கு தளபதி ஒரு மிக பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்துட்டு இருக்காரு. தளபதி கூட ஒரு ஃப்ரேம்லயாச்சும் ஓரமா வந்து நின்னுட மாட்டோமா அப்படின்னு என்கிற பல பேர் இங்க இன்னுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தளபதி சினிமால இருந்து விலக போற அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா தளபதி முழு மூச்சா அரசியலுக்கு வரணும் அப்படின்னு எடுத்த இந்த ஒரு முடிவு இப்போ எடுத்தது கிடையாது அப்படின்னு சோஷியல் மீடியால ஷேர் ஆகிட்டு இருக்க பழைய இன்டர்வியூஸோட கட்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு நல்லாவே புரியுது. முக்கியமா ஒரு இன்டர்வியூல அரசியலுக்கு வர்றதுக்கான எண்ணம் இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு நடிகனா ஆனதே எனக்கு மக்கள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். இதை நான் எதிர்பார்க்கவே கிடையாது. ஆனா அவங்க என்ன ஒரு இடத்துல இப்போ நிக்க வச்சிருக்காங்க. ஸோ இந்த மக்களுக்காக கண்டிப்பா நான் ஏதாச்சும் பண்ணணும். அதுக்கு ஒரு பவர் தேவைப்படுது. ஸோ அதுக்கான காலம் என்ன அங்க கண்டிப்பா அழைச்சிட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை பார்க்கும்போது தான் தளபதி இந்த முடிவை பல வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவா முடிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. என்ன இருந்தாலும் சினிமால இருந்து தளபதி விலகுறேன் அப்படிங்கிறத எங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. தளபதி இல்லாத சினிமாவை எங்களால யோசிச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே இன்னுமே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க.